ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 28 மற்றும் 29க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 நாளுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக நியூஸ் இருக்குது, ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ஆனால் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க, எழுதிக்குங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய குரல்லேருந்து போயிடலாங்க. நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒருத்தன் அதே வேலையை செய்கிறான்னா அவன் என்ன பண்ணுவான், மலையை விட உயர்ந்து நிற்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் இது இந்த பார்க்கர் ஸ்கோப் ஊற்றி கொடுத்துருப்பாங்கப்பா. செகண்ட் நியூஸ் பாருங்கள். சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்த நாசா விண்கலம் சாதனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா வெள்ளி கிரக சுற்றுப்பாதையில் என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பார்க்கர் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா நிலைநிறுத்தப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. இதனுடைய செயல் திட்ட காலம் 7 ஆண்டுகள். பாருங்கள் எவ்வளோ டிகிரி வெப்பத்தை தாங்குதுன்னா 1800 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தாங்கி என்ன பண்ணுறாங்க, சூரியனை பற்றி ஆய்வு செய்து அனுப்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாமில் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்க்கர் வந்து பார்த்திங்கன்னா எதை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது, யாரால் அனுப்பப்பட்டது அப்படின்னு கேட்பாங்கப்பா. ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நாசாவால் அனுப்பப்பட்டது, சூரியனை ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் போதுங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன் 29க்கான நியூஸ் கொஞ்சம் கம்மி தான், பார்த்துக்கலாம். பாருங்கள், தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 33% அதிகம். நம்ம ஸ்டாட்டிக் போர்ஷனில் எடுத்துக்கலாமா, தமிழகத்துக்கு மழை பருவமே வடகிழக்கு பருவமழை தான். கிட்டத்தட்ட இப்போ அதிகமாக வந்திருக்கிறதால இந்த நியூஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேண்டாம். அடுத்தது இன்னைக்கு கொஞ்சம் கம்மின்றதால கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடலாம். பாருங்கள், புதுமை பெண் விரிவாக்க திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடியில் நாளை தொடங்கி வைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்றதை டீட்டெயிலாக பாருங்கள், இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. புதுமை பெண் திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதுங்க. 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் இப்போ யூஜியில் சேர்றாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தினாங்க. இதில் கிட்டத்தட்ட 4.2 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றன்னு சொல்கிறாங்க. மாணவிகளுக்கு மட்டும்தாங்க இது பொருந்தும். அப்போ இந்த திட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றும் உயர்கல்வியில் சேரும் மாணவிகளுக்கும் இது வந்து நான் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ எக்ஸாமில் இதுவும் கேட்பாங்க. ஸோ இது என்ன பண்ண விரிவுபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸோ புதுமை பெண் திட்டம்னா உயர்கல்வி சேர்க்கை வீதம் இந்த 4.2 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றுள்ளனர் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள், போதும். ஸோ ஓகேங்க, ஐ திங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வைங்க, போதும். அடுத்த ஒரு நியூஸ்களில் பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த இடத்த பாருங்கள், கிழக்கு லடாக் எல்லை பகுதியில் சத்ரபதி சிவாஜி சிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சத்ரபதி சிவாஜி சிலை எங்கே நிறுவப்பட உள்ளதுன்னா கிழக்கு எல்லை லடாக் பகுதியில்னு சொன்னால் போதுங்க. ஸோ அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். நன்றி.